ஹாய் டியர்ஸ், Thursday மார்னிங். டைம் கரெக்டாக 10 o'clock ஆகுது. இவ்வளோ வேலை பார்த்தோம், மண்டை மேலே இந்த கொண்டை வந்துட்டேன்ற மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு சுத்தமாக துணி துவைக்கிற வேலையை மறந்துட்டேன். 2 பக்கெட் துணி சேர்ந்து போச்சு. ஆல்ரெடி அத்தை மார்னிங்கே ஒரு பக்கெட் துணியை மிஷினில் போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கெட் துணியை நான் தான் கையில் துவைக்கிற மாதிரி இருக்கும். இன்னமும் கிச்சன்லேயே ஒட்டிகிட்டு இருந்தோம்னா அந்த வேலையை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லைட்டாக கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நேராக மாடிக்கு தான் போயிட்டேன். இவ்வளோ வேலை கிடக்கும்போது நான் எதுக்கு இந்த கெட்டில் எடுத்து சுற்றிட்டுருக்கேன்னா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போகும்போது இந்த கெட்டெலாம் எடுத்து கொடுத்தேன். அவங்க வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டு சுண்டல் இருக்கே, அது இந்த கெட்டிலோட ஆடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, பொருள் வந்து நல்லா இருக்கா இல்லை கண்டமாகிடுச்சா சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, இதுக்கு ஆய்ஸ் கெட்டி தான் போல். ஆனால் இதுக்கு மேலே இது கீழே வச்சுருந்தோன்னா இதோட உயிருக்கு நம்ம உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அழகாக நீட்டாக பேக் பண்ணி எடுத்து மேலே வச்சுட்டேன். நான் ஆசைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பொருளில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஆசையாக வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பொருள் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கழுவுறது, துவைக்கிறது, மடிக்கிறதுன்னு டே இப்படி தான் போச்சு. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.